தோட்டத்தில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? மேலும் தற்போது அந்த மூதாட்டி எப்படி இருக்காங்க? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த லட்சலப்பட்டி பகுதியில வீட்டில் அதாவது தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த 72 வயதுடைய கருப்பத்தாள் என்ற மூதாட்டியை 3 பேர் கொண்ட கும்பல் தாக்கி அவர்களிடம் இருந்த 16,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 2 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 72 வயது மூதாட்டி அவருடைய தோட்டத்துல தனியாக வசித்து வருகிறார். அவருடைய மகள் திருமணமாகி மடத்துக்குளம் பகுதியில் வசித்து வருகிறாங்க. இந்த சூழல்ல நேற்று இரவு பாத்தீங்கன்னா 3 பேர் முகமூடி அணிந்து கொண்டு அந்த தோட்டத்து வீட்டுக்கு இந்த கற்பாத்தால வீட்டில் கூடிய பணம் மற்றும் நகையை கேட்டு மிரட்டியிருக்காங்க. பயத்துல அவங்க கிட்ட இருந்த அந்த 16 ரூபாய் பணத்தையும் அதே சமயம் அவர் அணிந்திருந்த 2 சவரன் தங்க நகையும் அவங்க அந்த கொள்ளையர்கள்ட்ட கொடுத்திருக்காங்க. அதே சமயம் வீட்டில் இருந்த புதிய டிவி, LED டிவி அதையும் கொள்ளையர்கள் எடுத்து விட்டு அந்த மூதாட்டியை தாக்கி விட்டு சென்றிருக்காங்க. உடனடியாக அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு அக்கம் பக்கத்தினுடைய உதவியுடன் கேட்டு இந்த மாதிரி வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு சொல்லியிருக்காங்க. உடனே பழனி தாலுகா காவல் நிலையத்துக்கு அருகிலுக்கு புகார் அளித்து புகார் எடுத்த போலீசார் நேற்றிலிருந்து விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த சூழல்ல திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் சம்பவ இடத்துல நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த 3 பேர் யார், எங்கிருந்து வந்தார்கள், அதே சமயம் இவர்கள் வேற ஏதாவது குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்களா என்ற கோணத்துல விசாரணை மேற்கொண்டு வராங்க. அருகில் இருக்கக்கூடிய CCTV கேமராவில் பதிவான காட்சிகளை சேகரித்து தற்போது தனிப்படை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக தோட்டத்தில் தனியாக வசித்திருப்பவர்கள் இதுபோன்று முகமூடி அணிந்து கொண்டு வரக்கூடிய சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதை கண்காணிக்க காவல்துறை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.